ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி 4 வழிச்சாலையில் தற்போது கோர விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. டிராக்டரை நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதியுள்ளது. 3 கல்லூரி மாணவர்கள் உட்பட மாணவிகள் உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது ஷர்மிளா, திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே உள்ள 4 வழிச்சாலையில் இன்று காலை நடந்த சாலை விபத்தில் 3 கல்லூரி மாணவிகள் உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் திடீரென பழுதாகி பனகுடி 4 வழிச்சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக அந்த டிராக்டரின் மீது மோதியது. மோதிய வேகம் அதிகமாக இருந்ததால் டிராக்டர் 2 துண்டுகளாக சேதமடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து மற்றும் டிராக்டர் மோதிய வேகத்தில் மெயின் ரோட்டில் இருந்து அந்த அணுகு சாலைக்கு, சர்வீஸ் சாலை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அணுகு சாலைக்கு வந்தது. நல்வாய்ப்பாக அணுகு சாலையில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது என்றே குறிப்பிட வேண்டும். இந்த விபத்தில் டிராக்டரில் இருந்த நெல் மூட்டைகள் சாலையில் சிதறி விழுந்தன. சில நெல் மூட்டைகள் பேருந்துக்குள்ளும் புகுந்தது. விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 கல்லூரி மாணவிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்த பனகுடி காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையில் சிதறிய நெல் மூட்டைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பனகுடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷர்மிளா.